அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? நாம ஒரு பக்கம் வழி போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா, நடக்கிறதெல்லாம் வேற மாரி நடக்குது அப்படின்னா கடுப்பாகும்ல. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போடான்னு சொல்லுவாங்கல்ல, அத மாரி நடந்துட்டு இருக்குங்க. திமுக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணாம். அந்த கட்சிய ஒழிக்கணும். அது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இந்த திமுக வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி எதிரான கட்சி அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். எல்லா கட்சி செய்யக்கூடிய நல்லதையும் பேசுறோம், கெட்டதையும் எடுத்து பேசுறோம். ஆனா திமுகவை பத்தி அதிகமா எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறதுனால தான். இப்படி திமுக இருக்கக்கூடாது, இப்படி இருக்க திமுக வந்து அப்படியே மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கி ஒண்ணு இல்லாத ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி நான் உட்பட பலர் இங்க பேசிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் அதிமுக அடிச்சிட்டு நிக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு அவங்களே செத்துருவாங்க போல அப்படி நிக்கிறாங்க. ஏன்பா அதிமுக அடிச்சுட்டா உனக்கு என்னப்பா பிரச்சனை, போய் சேர்த்துமே அப்படின்னு நீங்க சொல்ற ஒருவேளை உங்க மைண்ட் வைஸ் அப்படி சொல்லலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுக அடிச்சுக்கிட்டு இங்க இன்னும் சின்ன கட்சியா மாறுறாங்க, ஒண்ணுமே இல்லாம போறாங்க அப்படின்னா திமுக செம்ம குஜாலா ஆயிடுவாங்க. இந்த குஜிலி மஸ்துன்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே யார் ஆட்சியா இருந்தாலும் சரி, அது வந்து காமராஜர் ஆட்சியா இருக்கட்டும், இல்ல எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அந்த கர்மத்தை சொல்ல வேணாம். யார் ஆட்சியா இருந்தாலும் சரி, அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது மக்களுக்கு உருவாகும். ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இப்ப விஜய்க்கு எதிரா ஒரு 5 வருஷம் விஜயோட அவங்களுடைய ஆட்சி போகுது அப்படின்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும்ல. யாருடைய ஆட்சியா இருந்தாலும் உருவாகும். அப்படி உருவாகிற ஓட்டு வந்து எங்க போறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. இங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்தா அதிமுகவுக்கு போகும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஓட்டு எல்லாமே நேரடியா திமுகவுக்கு போகும். ஆல்ரெடி திமுக வந்து கோர் ஓட் பேங்கிங்கா ஒரு 20% வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டும் திமுகவுக்கு போகுது அப்படின்னா திமுக அப்படிங்கிற கட்சி பலமாவே இருந்துட்டு இருக்கும். நாம நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி, நம்ம வியூவர்ஸ் நினைக்கிற மாதிரி இந்த திமுக அப்படிங்கிற கட்சியை நம்மளால ஒழிக்கவே முடியாது. அதுக்காக தான் எனக்கு வந்து இந்த அதிமுக அடிச்சுக்கிறத பார்த்தா பாவமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நீங்க அடிச்சுக்கிறதுனால இங்க திமுக வந்து குஜிலி மஸ்த் ஆயிட்டு இருக்காங்க, அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பார்த்து நாம கெஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக கூட கம்பேர் பண்றப்போ அதிமுக உண்மையாலுமே நல்ல கட்சி. திமுக கூட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க. இவனுங்க வாயாலே வடை சுட்டிருப்பாங்க. நாங்க தான் அதை செஞ்சோம், அந்த உணர்வு செஞ்சோம், தமிழர் உணர்வு செஞ்சோம்னு வாயால வடை சுட்டிருப்பாங்க. ஆனா உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா திமுக விட அதிமுக நல்ல கட்சி. அதனாலதான் இந்த கட்சி பின்னாடி 72ல தோன்றுனா கூட அதிமுக மக்கள் அதிக ஆண்டு அதிமுக ஆட்சியில உட்கார வைக்க காரணமே என்ன அப்படின்னா திமுக விட அதிமுக நல்ல கட்சி அப்படிங்கிறதுனாலதான். பட் இப்போ அந்த கட்சியை அடிச்சுக்கிறத பார்க்க ஒரு பாவமா இருக்கு அப்படின்னா அந்த கட்சி அடிச்சுக்கிறதுனால இந்த சனி இன்னும் ஆரோக்கியமா இருக்கே, நல்லா தீனியை போட்டு தின்னுட்டு வளர்ந்துருமே அப்படிங்கிற ஒரு பயமாவும் இருக்கு. என்ன பண்ணுவாங்களே தெரியாது. இந்த அதிமுக வந்து பலம் ஆகணும். அவங்க பலம் ஆனா மட்டும்தான் இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை இல்லாம கொண்டு வர முடியும். அதிமுக சண்டை எப்ப ஒழியும், எப்ப முடியும்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்ப நின்றோம், இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இந்த அதிமுக சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் துரோகி, எல்லாரும் கட்சிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா நீக்கப்படுறது, அதுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையெல்லாம் பாக்குறப்போ இது முடிவுக்கே வராது போல, இந்த கட்சி தான் முடிவுக்கு வருமோ அப்படின்னு ஒரு ஆதங்கம், ஒரு பயமே மனசுக்குள்ள வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த சண்டைலாம் நமக்கு தெரியும், அதை பத்திலாம் நம்ம பேச போறது கிடையாது. ஒரு 4 எம்எல்ஏ ஆல்ரெடி ராஜினாமா அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நாங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கப்போ இன்னைக்கு நியூஸை ஓபன் பண்ணாவே சோசியல் மீடியா, ட்விட்டர் எங்க போய் ஓபன் பண்ணாலும் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ அவங்க வந்து இப்ப தாவேகாவுல இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பாக்குறேன் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமன் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து திமுகவுல இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு, எப்படி பேசி சமாதானப்படுத்த போறாரு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இந்த டைம்ல ஒரு மாசம் 2 மாசம் தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த பரபரப்பு இருக்கும். அது வரைக்கும் நீங்க கட்சியை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாருமே கண்ட்ரோல்ல இருந்துருவாங்க. பட் இந்த நேரத்துல வந்து அந்த பரபரப்பு இருக்கிறதுனால அந்த கட்சி சூப்பர் கட்சி, இந்த கட்சி சூப்பர் கட்சி, அங்க போனா அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆசிலேஷன் மைண்ட் எல்லாருக்கும் இருக்கிறதுனால இந்த டைம்ல இந்த ஜம்பிங் அப்படிங்கிறது நடக்கும். பட் அதை ஹோல்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வைக்கணும். நாளைக்கு நம்ம விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, எம்ஆர் விஜயபாஸ்கர், அவரு நம்ம சிவி சண்முகம் எல்லாரும் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண போறாங்க. நாளைக்கு பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான்
இது வந்து முடியாதாட்டுக்கு, இந்த பிரச்சனை முடிவுக்கு வராதாட்டுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் வந்ததுனால உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கேன். இப்போ எஸ்பி வேலுமணி மட்டும்தான் ஒரு 25 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிட்ட இருந்து ஒதுங்கி வந்து இந்த பக்கம் நின்னாங்கல்ல. சோ அதுல எஸ்பி வேலுமணி மட்டும்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, என்ன நடவடிக்கை எடுப்பாரு, எப்படி போவாரு அப்படின்னு தெரியல. மத்த எல்லாருமே இந்த பக்கம் இருக்காங்க. அதுல முக்கிய புள்ளியா இருந்த லீமா ரோஸ் வந்து அப்படியே அமைதியா இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் நாளைக்கு ராஜினாமா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயபாஸ்கர் எல்லாம் போனாரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய தொகுதியில அவருடைய டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு ஸ்ட்ராங். அவர் அதிமுக நபரா இல்லாம அங்க இண்டிவிஜுவலா நின்னா கூட ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டா நின்னா கூட அவருடைய தொகுதி அவருடைய மாவட்டத்துல எங்க வேணாலும் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தனி நபர் செல்வாக்கு உடைய ஒரு நபர். அவரு போறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதியில இனிமே அதிமுகவுல ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். எந்த கட்சிக்கு போறாரோ அந்த கட்சி அந்த 4-5 தொகுதியை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி உருவாகும். இதே மாதிரி ஒவ்வொரு முன்னாள் எம்எல்ஏ எல்லாரையும் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆஃப் ஓட்டு அதிமுக ஓட்டு உடையுது அப்படின்னா அதிமுகவுக்கு உடையுது அப்படிங்கிறது தாண்டி அவங்க சேர்ற கட்சிக்கு போய் சேர்றப்போ அது அதிமுகவுக்கு இன்னும் பலவீனமா இருக்கும். அதே மாதிரி சிவி சண்முகம் எடுத்துட்டோம் அப்படின்னா விழுப்புரம் அந்த சுத்து வட்டார பகுதியில அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு. அவரு நாளைக்கு தாவேக்காவுக்கு போறாரு, ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பா அதிமுகவுக்கு அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். இதை தாண்டி அதிமுக வந்து இந்த மீடியா ஃபீல்டில் வந்து வீக் சேட்டலைட் சேனல்லாம் பெருசா அவங்க கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது. திமுக வந்து அதை வச்சுதான் ஆட்சிக்கே வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதெல்லாம் தெரியும். எப்பொழுதுமே காலங்காலமா திமுக வந்து இந்த மாதிரி மீடியா ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதிமுக வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரே ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா நியூஸ் ஜே அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 2017 சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 2018 சரி சசிகலாவுக்கு இவங்களுக்கு சண்டை வந்துருச்சா, இந்த ஜெயா நியூஸ், ஜெயா பிளஸ் இந்த சேனல் எல்லாம் சசிகலா எடுத்துக்கிட்டு எடப்பாடி நியூஸே போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி நமக்குன்னு ஒரு சேனல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்கள்லாம் நியூஸ் ஜே அப்படிங்கிற ஒரு சேனலை 2018 நவம்பர்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணி வச்சாங்க. சோ ஓபன் பண்ணது அவங்க தான். ஆனா அந்த சேனலுடைய உரிமையாளர் யாரு, இன்வெஸ்ட்மெண்ட் யாரு, மெயின்டெனன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவி சண்முகம் தான். அந்த சேனலுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அந்த ப்ரொபரேட்டர்னு சொல்லுவாங்கல்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் தான். சோ இப்போ இந்த சிவி சண்முகமும் இந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னா அதிமுகவுக்குன்னு இருந்த ஒரு சேனல், அதிமுக பத்தி ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் போடணும்னா அந்த சேனல்ல தான் போடுவாங்க. சோ அந்த சேனலும் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி எந்த சேனல்ல காட்டுவாங்க, யாரு பேசுவாங்க அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி சிவி சண்முகம் இந்த டீம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தி போடுறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 நாளா அந்த வன்மம் அப்படிங்கிறது மாறி மாறி போயிட்டு தான் இருக்கு. சேனல்ல நியூஸ் வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆல்ரெடி அப்படி இருக்கப்போ சிவி சண்முகம் இந்த பக்கம் போனார் அப்படின்னா எந்த கட்சிக்கு போறாரோ அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி நியூஸ் ஜே அப்படின்னு பேர் இருக்கிறத ஒருவேளை டிவிகேவுக்கு போனாருன்னா டிவிகே அப்படின்னு கூட மாத்திட்டு போயிடுவாரு. இது வந்து சிவி சண்முகம் இங்க போறதுனால சேனல் போயிடும், அதனால அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பேசணும். விஜயபாஸ்கர் அங்க போறதுனால அங்க அவருடைய ஓட் பேங்கிங் வந்து அங்க போயிடும், அதனால அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பேசணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. யதார்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு அரசியல் செய்யணும். எல்லாரையும் ஓரளவுக்கு அரவணைச்சு ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாவே 4 பேர் வேற மாதிரி தான் இருப்பான். அதுக்காக அடிச்சு விரட்டி விட்டுருவோமா? என்னதான் இருந்தாலும் அரவணைச்சு நம்ம குடும்பம் தானே ஓட்டுவோம். சண்டையெல்லாம் பார்க்காம சமாதானம் அப்படின்னு போனீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும். திமுகவை ஏதாவது டவுன் பண்ணி ஒண்ணும் இல்லாம இந்த உதயநிதி சிஎம் ஆவறதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணலாம். இல்ல நீங்க அடிச்சுக்கிட்டு தான் நிப்பீங்க, நீங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் நிப்பீங்க அப்படின்னா உங்க கட்சி இல்லாம போகும், நீங்க பொறுப்புல இல்லாம போவீங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வளர்ந்துருங்க.